अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்ததுடைய நோக்கத்தை பற்றி திருமறை குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது, அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, உங்களுக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் நாம் எதற்காக படைத்திருக்கின்றோம் என்று சொன்னால், லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் அழகிய செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான். அதனால தான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், வாழ்வையும் மரணத்தையும் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல இன்னைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஒரு மனிதனாக வாழ வைத்திருக்கக்கூடிய அடிப்படையே நாளை மறுமையிலே ஜெயிப்பதற்காகத்தான். இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு பரீட்சை கூடம். யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் இறைவனுடைய சொல்லை கேட்டு வாழ்கிறார், யார் இறைவனுடைய சொல்லை மீறி வாழ்கிறார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த உலகத்துடைய வாழ்க்கையை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான், நிரந்தரமா வாழ போறது கிடையாது. என்றாவது ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய இருக்கிறோம். அந்த பிரிவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கபருடைய வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை, இதுல அல்லாஹ் என்ன செய்வான் சொன்னா, இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கைக்கான வெகுமதி அல்லாஹ் கொடுப்பான். நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சொர்க்கத்தையும், தீயவர்களாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நரகத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருப்பதாக திருமறை குர்ஆன் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். சூரத்துல் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்துல 133வது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹு ஸமாவாத்து வல் அர்ல் வ இத்தத்தில் லில் முத்தகீன். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை பார்த்து ஒரு அழைப்பு ஒன்று விடுக்கிறான். என்ன அழைப்பு? உங்கள் இறைவனின் மன்னிப்பை நோக்கியும் சொர்க்கத்தை நோக்கியும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹ்வையாகிய என்னுடைய மன்னிப்பையும், அதாவது நான் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை நோக்கியும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அது எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? வானங்கள் பூமி அளவுக்கு விரிந்து பறந்தது. வானங்களையும் பூமியையும் விட மிக பிரம்மாண்டமான அளவுக்கு நான் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன். அது யாருக்கு தெரியுமா? உஇத்தத்தில் லில் முத்தகீன், இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்காகத்தான் அந்த சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று இந்த இடத்துல அழைப்பு கொடுக்கின்றான். அதே மாதிரி நரகம் சம்பந்தமாக நமக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான். இங்க 66வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் சிதாதுன் லா யஸுனல்லாஹு மா அமரஹும் வ யஃஅலு மா யுஅமரூன். அதாவது இறை நம்பிக்கை கொண்டோரை பார்த்து அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறணும். நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்தாரையும், உங்களுடைய தாய் தந்தையர், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், இவர்களையும் என்ன செய்யுங்க, நரகத்துடைய அந்த எச்சரிக்கையை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா?
வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. அந்த நரகத்துடைய எரிபொருள் யார் தெரியுமா? மனிதர்களும் கற்களும் ஆவார்கள். நரகத்தை அல்லாஹ் எதை வச்சு எரிக்கிறான் சொன்னா, மனிதர்களை வச்சு அல்லாஹ் எரிக்கிறான், கல்ல வச்சு அல்லாஹ் எரிக்கிறான். மனிதர்களும் கற்களுமே அந்த நரகத்துடைய எரிபொருள் ஆவார்கள். அதில் கடின தன்மையும் வலிமை மிக்க வானவர்களும் உள்ளனர். அவர்களுக்கு அல்லாஹ் ஆணையிட்டதில் அவனுக்கு மாறு செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு ஏவப்பட்டதையே அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் நரகத்துடைய எச்சரிக்கையை பத்தி சொல்லி காட்டுறான். அந்த நரகத்துல கடினமும் கொடூரமும் கொண்ட வானவர்கள் இருப்பார்கள். அவங்க ஈவு இறக்கமே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் என்ன ஆர்டர் பண்ணிருக்கிறான் தெரியுமா? இந்த நரகவாசிகளை வேதனை செய்வதுதான். ஒரு காலும் ஈவு இறக்கம் காட்டவே மாட்டாங்க. அல்லாஹ் என்ன அவங்களுக்கு ஏவினானோ அதை கணக்கச்சிதமாக செய்து முடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய ஆணைக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். இதுதான் நரகத்துடைய நிலை. சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? ஆர்வம் காட்டுகிறான். நரகத்தை பத்தி எல்லாம் நினைச்சான், எச்சரிக்கை செய்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாகவும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லி காட்டினாங்க. அகமதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை படைச்சிட்டான். சொர்க்கத்தை படைச்சிட்டு அதுல உள்ள இன்பங்கள் சுகங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்றான்? படைச்சிட்டு வானவர்களுடைய தலைவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் கூப்பிடுறான், இங்க வாங்க. கூப்பிட்டு, நான் என்னுடைய அடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்துல நீங்க உள்ள போய் பார்த்துட்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். என்னெல்லாம் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க உள்ள போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான். உடனே ஜிப்ரீல் என்ன பண்றாங்கன்னா சொர்க்கத்துக்குள்ள போறாங்க, என்ட்ரி ஆகுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பார்த்துட்டு அதுல உள்ள அந்த சுகங்கள் அந்த இன்பங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ஓ இஸ்ஸத்திக்க, இறைவா நீ கண்ணியத்தின் மீது ஆணையாக இந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை யார் கேட்டாலும் யார் செவிமடுத்தாலும் இதுக்குள்ள போகத்தான் ஆசைப்படுவாங்க. யார் கேட்டாலும் சரி இதுக்குள்ள எப்படியாவது போயிடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. யா அல்லாஹ், அந்த அளவுக்கு நீ சுகங்களை இன்பங்களை நீ தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை வச்சு மூடுறான். முதல்ல ஆரம்பத்தை பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறான்னா அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை என்ன பண்றான்னு சொன்னா சிரமங்களால் அல்லாஹ் வந்து திரையிடுகிறான். ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி, சிரமங்கள், சிரமத்தை கொண்டு அல்லாஹ் நினைச்சான் மூடிடுறான். இப்ப நீங்க உள்ள போங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ரெண்டாவது உள்ள போய் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்தோடனே அப்புறம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ஓ இஸ்ஸத்திக்க, இறைவா உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக ஒருத்த இந்த சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது போல, ஒருத்த இந்த சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது போல, அவ்வளவு சிரமத்தை வச்சு நீ மூடி வச்சிருக்கிறா. இந்த சிரமங்கள்லாம் பட்டாதான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியுமா? நீ வாய்ப்பு இல்லையா அல்லாஹ்? அதாவது இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில தான் இந்த சொர்க்கத்துக்குள்ள போகணும்னு சொன்னா யாரும் தேறுவாங்களா என்னன்னு தெரியல என்று நான் பயப்படுகிறேன் என்ன செய்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், இந்த நரகத்தை அல்லாஹ் காட்டி இப்ப நரகத்துக்குள்ள போயிட்டு வாங்கன்றான் அல்லாஹ். உடனே ஜிப்ரீல் என்ன செய்றாங்க? நரகத்துக்குள்ள போறாங்க. போய் பார்த்துட்டு வந்தா அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய வேதனைகள், அந்த அதிர்ச்சிகரமான சம்பவங்களை எல்லாம் என்ன செய்றாங்க? பார்த்துட்டு வெளியே வராங்க. ஓ இஸ்ஸத்திக்க, இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, அதாவது இந்த நரகத்துடைய வேதனையை பற்றி யார் செவி மடுத்தாலும் இதுல இருந்து பாதுகாப்பு பெறதா விரும்புவாங்க. மாடி இதுக்குள்ள போயிடக்கூடாது யா அல்லாஹ் என்று அப்படித்தான் என்ன செய்வாங்க? உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுவார்கள். அந்த அளவுக்கு நீ வந்து வேதனையை இந்த சொர்க்க நரகத்துல வந்து தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று ஜிப்ரீல் சொல்றாங்க. அடுத்தது அல்லாஹ் வந்து சொல்லி காட்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா நரகத்தை ஒரு விஷயத்தை கொண்டு திரையிடுகிறான். ஹுஜிபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத், நரகத்தை அல்லாஹ் என்ன செய்றானா, அதாவது ஆசைகளால் மனோ இச்சைகளால் அல்லாஹ் வந்து திரையிடுகிறான். நரகத்தை என்ன செய்றான்? மனோ இச்சைகளால் திரையிடுகிறான். இப்ப நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு என்ன செய்றாங்க? ஜிப்ரீல வந்து அல்லாஹ் வந்து அனுப்புறான். உள்ள போய் பார்த்துட்டு வராங்க. அப்ப அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ஓ இஸ்ஸத்திக்க, இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக சொர்க்கத்துக்கு எவனுமே போக முடியாது போல,
சொர்க்கத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. நீ இந்த நரகத்தை மன இச்சை ஆசைகளால நீ மூடி இருக்கிற. இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் பெரும்பாலானவர்கள் நரகத்துல தான் போய் உழுவாங்க போல. இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. இந்த உலகத்துல சிரமத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டிருக்கிறோம், சிரமப்படவே மாட்டிருக்கிறோம். ஆசை, மனோ இச்சை, இதுதான் இந்த உலகத்துல இருக்குது. நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், வியாபாரமா பிரச்சனை இல்லை, என் மனோ இச்சை தான். வணக்க வழிபாடா தூக்கி 2வது வைங்க, என் மன இச்சை தான். என் மனசு இந்த உலகத்துல எப்படி வாழுன்னு சொல்லுதோ அதைத்தான் நான் பின்பற்றுவேன். மார்க்கம்னா 2வது என்று இன்னைக்கு அதிகமான மக்கள் மனோ இச்சை பின்பற்றுறாங்களா இல்லையா? இந்த மனோ இச்சையை வச்சு அல்லாஹ் நினைச்சா நரகத்தை மூடி வச்சிருக்கிறான். அப்ப ஜிப்ரீல் சொல்றாங்க, இறைவா சொர்க்கத்துக்குள்ள யாரும் போக முடியாது போல அதிகமான மக்கள் இந்த நரகத்துல தான் விடுவாங்க என்று நான் பயப்படுறேன் யா அல்லாஹ் என்று என்ன செய்றாங்க, ஜிப்ரீல் சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தி நமக்கு எதை காட்டுதுன்னு சொன்னா, உலகத்துல வாழும் பொழுது நாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா சிரமங்கள் பட வேண்டியிருக்கும், நிறைய கஷ்டங்கள் பட வேண்டியிருக்கும். அந்த கஷ்டங்களை நாம் பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த திரையை விலகிட்டு என்ன செஞ்சிடலாம், சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம். அதே நேரத்துல மனோ இச்சை, ஆசாபாசம், அல்லாவை மறந்து வணக்க வழிபாட்டை மறந்து சதா இந்த உலகம்தான் நமக்கு வேணும் என்று இந்த உலகத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடியவர்களுக்கு நரகம்தான் கதியா கிடைக்கும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாத்து நாளை மறுமையிலே குடும்ப சகிதமாக சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். அதனால தான் ரசூல் நினைச்சாங்க, துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலும் நீ நன்மையை தாயா அல்லாஹ், மறுமையிலும் நன்மையை தாயா அல்லாஹ், நரகத்துடைய வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயா என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அந்த துஆவை நாம் அடிக்கடி கேட்டு நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று அல்லாஹ் நாளை மறுமையிலே நமக்கு சொர்க்கத்தை பரிசாக தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய